வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 31 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னா, ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து பேங்க்ல இருக்கிற நகையை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு வராங்க. ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, தம்பி நீங்கள் சொன்ன மாதிரியே பேங்க்ல நகை எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு தம்பி. இப்போ அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு சாத்தி பூஜை பண்ண போகிறோம். ஹீரோ சொல்கிறாரு, சரிங்க அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர்கள் அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு பூசாரி கிட்ட கொடுத்து, ஐயா அம்மனோட நகை ஒன்று கூட மாறாமல் கரெக்டாக இருக்குது. தம்பிக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சதுனால தான் சரியாக இருக்குது. வேற யாருக்கிட்டையாவது இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த நகை எல்லாமே காணாமல் போயிருக்கும் அப்படின்னு நேராக சிவனாண்டியை பார்த்துக்கிட்ட சொல்கிறாங்க. சிவனாண்டி முத்துக்கிட்ட, பார்த்தீங்களா சித்தப்பா எப்படி நம்மளை குத்தி காட்டி பேசுகிறத நம்மக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க சொன்னோமா, அதுக்கு போய் நம்மளை இப்படி பேசுகிறான். கோவில் பூஜை வந்துட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆரம்பிக்குது. அங்கே உள்ள பூசாரி வந்துட்டு அம்மனுக்கு அந்த நகை எல்லாத்தையும் போட்டு விடுறாங்க. அம்மனுக்கு அந்த நகையை போட்டுத்தோட அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போ ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க, தம்பி நல்லபடியாக இன்னைக்கு அம்மனுக்கு வந்து நகையெல்லாம் சாத்தி நல்லபடியாக இந்த பூஜையை முடிச்சாச்சு தம்பி. இனிமேல் 3 நாளையில் கோவில் கும்பாபிஷேகம் மட்டும்தான் தம்பி பாக்கி அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, கோவில் கும்பாபிஷேகம் எந்தவித பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு. உடனே ஊர் தலைவர்கள் சொல்கிறாங்க, தம்பி என்னைக்கு உங்கள் கையில் நாங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை ஒப்படைச்சோமோ அதுலேருந்து நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக தான் இருக்கோம், அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொன்னதை கேட்டுட்டு ஹீரோ சந்தோஷப்படுறாரு. முத்து சிவனாண்டியை பார்த்து, பாத்தியாட மவனே, உன் கைக்கு வர வேண்டியது அந்த டிரைவர் பைய கைக்கு இருக்கு. பார்க்கவே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, என்னடா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க சித்தப்பா, கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானை நான் செயல்படுத்தினா இந்த கும்பாபிஷேகமே நடக்காது அப்படின்னு. இதை கேட்டதும் முத்து கேட்குறாரு, மவனே என்னடா பண்ண போற, பிசக்கு பிசக்கா ஏதாவது பண்ணி அந்த டிரைவர் பைக்கிட்ட மாட்டிக்காத, அப்புறம் மறுபடியும் என்னால் கம்பி எண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சித்தப்பா என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி நான் நினைக்கிறது நடந்தே ஆகும், அந்த டிரைவர் பைக்கிட்ட நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் முத்து சொல்கிறாரு, சரிடா மவனே, நீ ஆசைப்பட்ட அப்படின்னா அதுக்கு நான் உதவி பண்ணி தான் ஆகணும், நீ கவலைப்படாதடா மவனே, நீ என்ன பிளான் பண்ணாலும் அதுக்கு நான் உதவியாக இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா கோவில் பூஜையெல்லாம் முடிஞ்சதோட எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோ ஊர் தலைவர்களை பார்த்து, இங்கே பாருங்க, கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக யாராவது முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஊர் தலைவர்கள் அதிர்ச்சியாகி, என்ன தம்பி சொல்கிறீங்க, கும்பாபிஷேகம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ரொம்ப அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறீங்களே தம்பி அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, என்னை மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த ஊர் மக்கள் யாருக்குமே தெரியாதபடி இந்த கோவிலில் ஒரு இடத்துல நான் சிசிடிவி வச்சுருக்கேன். ஸோ இந்த கோவிலில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த சிசிடிவி மூலமாக எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்கிறாரு, அப்படியா தம்பி, நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்கீங்க. யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா தான் அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்து நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஸோ சிசிடிவி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது தம்பி அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி நீங்கள் எல்லாரும் கவலைப்படாமல் நிம்மதியாக வீட்டில் போய் தூங்குங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒவ்வொரு தலைவர்களும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் நேராக வீட்டுக்கு போகிறாரு. அப்புறம் நைட்டு ஒரு 8-10 மணி ஆகுது. முத்துவும் சிவனாண்டியும் வீட்டில் பேசிக்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, அவனே என்னடா ஏதோ பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொன்ன, என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு என்கிட்ட இன்னும் சொல்லலையே. சிவனாண்டி சொல்கிறாரு, சித்தப்பா என்ன பிளான், அந்த அம்மன் சிலை இருந்தால் தானே கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவாங்க, அந்த அம்மன் சிலையை நான் தூக்க போகிறேன், அதான் சித்தப்பா என்னோட பிளானே அப்படின்னு. இதை கேட்டதும் முத்து ஷாக் ஆகுறாரு. என்னடா மௌனே சொல்கிற, அம்மன் சிலையை தூக்க போறியா, டேய் அம்மன் சிலையை தூக்குனா நம்ம தாண்டா மாட்டிப்போம், ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க சித்தப்பா,
கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்பு என் கைக்கு வரணும். இல்ல கும்பாபிஷேகமே நடக்கக்கூடாது. அது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும். ஸோ அந்த டிரைவர் பையன் அவன் மாமனை கும்பாபிஷேகத்துல உட்கார வைக்க போறான். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் நடக்கக்கூடாது. அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீங்க பாருங்க, நீங்க எனக்கு உதவி பண்ண முடியுமா இல்லையா? அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே, உனக்கு உதவி பண்ணாம வேற யாருக்குடா நான் போய் பண்ண போறேன்? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணி போல நேரா கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு யாரும் இருக்காங்களா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. யாரும் இல்லை அப்படின்னத்தோட நேரா கோவிலுக்குள்ள போறாங்க. போயிட்டு அந்த அம்மன் சிலையை தூக்குறாங்க. தூக்கி ஒரு மூட்டைக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. சிவனாண்டி அந்த சிலையை கொண்டு போய் ஒரு குளத்துக்குள்ள ஒரு கல்லை கட்டி இறக்கிடுறாரு. இன்னொரு பக்கம் முத்து வந்துட்டு இதை பார்த்துட்டு, மவனே, நம்ம பண்ண விஷயம் யாருக்கும் தெரியாதுல்லடா. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, அதெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஊருக்குள்ள எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க. அதனால நம்ம தான் இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னு தெரியாது. நீங்க கவலைப்படாம வாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்ல, அவரும் சரிடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு வீட்டில். மறுநாள் காலை பூசாரி வந்துட்டு அம்மனுக்கு வந்துட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா அங்க இருக்கிற அம்மன் சிலையவே காணோம். அதை பார்த்ததும் பேரதிர்ச்சியாகி, ஐயையோ, பெரிய கொடுமை நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சத்தம் போட்டு ஊரை கூட்டுறாரு. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு, என்ன பூசாரி ஐயாச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, பெரிய அநியாயம் நடந்து போச்சு அப்படின்னு. இது கேட்டதும் ஊர் மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க, என்னையா அநியாயம் நடந்து போச்சு, என்ன நடந்துச்சு? காலையிலே கோவில் பூஜைக்காக வந்த அம்மனுக்கு பூஜை பண்றதை விட்டுட்டு என்னையா அநியாயம் நடந்து போச்சு அப்படின்னு இப்போ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா, நான் காலையிலே பூஜை பண்றதுக்காக வந்த ஐயா. வந்து அம்மனுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு கதவை திறந்தா பெரிய கொடுமையாகிருச்சு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்னையாச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு, உள்ளர இருந்துற அம்மன் சிலையவே காணியா அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் எல்லாருமே ஷாக் ஆகி, என்னையா அப்படி சொல்ற அப்படின்ட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா உள்ளர இருக்கிற அம்மன் சிலையவே காணும். இதை பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங் ஆயிட்டு. அப்போ பூசாரி சொல்றாரு, ஐயா, நான் சொன்னதை வந்துட்டு நீங்க நம்பல இல்ல, இப்ப நீங்களே கண்கூடா பார்த்துட்டீங்கல்ல, உள்ளார இருக்கிற அம்மன் சிலையை காணும். யாரோ அம்மன் சிலையை எடுத்துட்டாங்க. இது யார் எடுத்ததுன்னு தெரியலையே, ஊருக்கு மிகப்பெரிய கேடு வரப்போகுது அப்படின்னு. அப்போ சிவனாண்டி, முத்து, நம்ம ஹீரோ எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, எப்படி இங்க இருந்த அம்மன் சிலை காணாம போகும் அப்படின்னு. அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, அதான் தம்பி எங்களுக்கும் தெரியல, எப்படி காணாம போணுச்சு அப்படின்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல தம்பி அப்படின்னு. அதே நேரத்துல சிவனாண்டி சொல்றாரு, இதுக்கு தான் சொன்னேன், கண்ட வீட்டையும் இந்த கோவில் கும்பாபிஷேக பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா நீங்க யாருமே கேட்கவே இல்லை. இப்போ மறுபடியும் காணாம போயிட்ட அம்மன் சொல்ல, இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே அம்மன் ரத்த கண்ணீர் வடிச்சா, இப்ப மாயாமா வேற மறைஞ்சு போயிட்டாளா? இனிமே இந்த ஊருக்கு என்னெல்லாம் கேடு வரப்போகுதோ அப்படின்னு. அப்போ ஊர் தலைவர்கள் சிவனாண்டியை பார்த்து, சிவனாண்டி, தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நான் என்ன தப்பா பேசினேன்? அம்மன் இந்த ஊர் மேல அவ்வளோ கோவத்துல இருக்கா, அதனாலதான் காணாம போயிட்டா, மறைஞ்சு போயிட்டா அப்படின்னு. அப்ப ஹீரோ ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, உங்ககிட்ட நேத்து நைட்டு ஒரு விஷயம் சொன்னேன்னா அது இப்ப சரியா கரெக்டா இருக்கு. ஒண்ணு அம்மன் காணாம போனுச்சுன்னா அது நமக்கே தெரியும் அப்படின்னு. இப்ப சிவனாண்டி கேக்குறாரு, உனக்கு எப்படி தெரியும், எதை வச்சு கண்டுபிடிப்ப அப்படின்னு. அப்ப ஹீரோ சிவனாண்டியை பார்த்து, இந்த ஊர் தலைவர்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த கோவிலுக்குள்ள 2 மணி இடத்துல சீக்கிரட்டா சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருக்கேன். ஸோ உள்ளார என்னெல்லாம் நடக்குதோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கும். நைட்டு அம்மன் சிலை எப்படி காணாம போணுச்சு அப்படிங்கிற வரைக்கும் ரெக்கார்ட் ஆகியிருக்கும். இதை கேட்டதும் சிவனாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, நம்ம தானே அம்மன் சிலை எடுத்துட்டு போனோம், கண்டிப்பா நம்ம ரெக்கார்ட் ஆகியிருக்கோமே, என்ன ஆனாலும் சரி அதை பார்க்க விடக்கூடாது அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு. நல்லா இருக்கே உன் நாடகம், இங்க பாருங்கய்யா, கண்டிப்பா வேற ஏதோ நடக்கல, அம்மன் தான் காணாம போயிருக்கா, சிசிடிவி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு. அப்ப ஊர் தலைவர்கள் கேட்குறாரு, ஏன் சிவனாண்டி நீ பயப்படுற? சிசிடிவில எப்படி அம்மன் சிலை காணாம போணுச்சு அப்படிங்கிறது ரெக்கார்டா இருக்க போகுது, அதை நினைச்சு நீ ஏன் பயப்படுற அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க தலைவரே, அவன் தான் சொல்றான் அப்படின்னு அவன் சொல்றதையெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒரு தலைவரே, அம்மன் சிலை எப்படி காணாம போணுச்சு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியணும்ல,
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, "தம்பி எப்படி காணாம போணுச்சு அப்படிங்கிறத நீங்க பாருங்க தம்பி. இதுக்கு மட்டும் யாராவது காரணமா இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்கள நாங்க சும்மா விட மாட்டோம் தம்பி. நீங்க இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு பாருங்க" அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, நேரா அவரோட ஃபோன் எடுத்து சிசிடிவில என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போ சிவனடியும் முத்துக்கும் பயம் தாங்க முடியல. ஐயையோ! அதுல கரெக்ட்டா நம்ம தான் அந்த சிலைய தூக்குனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்குமே அப்படின்னு. முத்து சொல்றாரு, "மவனே, இதுக்கு தாண்டா நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். அவன்கிட்ட தேவையில்லாம வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப நம்ம வசமா சிக்கிட்டோம். இப்ப என்னடா மவனே பண்றது?" அப்படின்னு. சிவனாண்டி சொல்றாரு, "அதான் சித்தப்பா எனக்கும் என்ன பண்றேன்னு தெரியல." அதுக்கு அவர் கேட்குறாரு, "என்னடா மவனே, எல்லா பிளானும் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ட்டா சொன்னேன். இப்போ என்னடான்னா இப்படி சொல்ற? என்னடா மவனே, உன்னை நம்பி நான் பெரிய சிக்கல்ல சிக்கிட்டேன் போலயே" அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, "சித்தப்பா நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த வீடியோவ பார்த்துட்டு நேரா சிவனாடிய பார்க்குறாரு. முத்து சொல்றாரு, "மவனே அவன் கண்டுபிடிச்சுட்டான்டா. யாரு நம்ம தான் அந்த சிலைய எடுத்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டான்டா. இப்ப என்னடா பண்றது?" அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, "சித்தப்பா நீ பொறுமையா இரு" அப்படின்ட்டு. ஹீரோ ஊர் தலைவர்கள பார்த்து, "இங்க பாருங்க. நைட்டு இந்த அம்மன் சிலைய யார் எடுத்தது அப்படிங்கிறது இதுல ரெக்கார்டா இருக்கு. இங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவ காமிக்கிறாங்க. ஊர் தலைவர்கள் அந்த வீடியோவ பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரா சிவனாண்டிய பார்த்து, "ஏன்பா நீ எல்லாம் துளி அளவு கூட திருந்தவே மாட்டியா? நீ தான் இந்த சிலைய எடுத்திருக்க. இந்த கும்பாபிஷேகத்த நிப்பாட்டுறதுக்கு நீ ஆரம்பத்துலேருந்து முயற்சி பண்ற அப்படிங்கிறது எங்களுக்கு அரசல் புரசலா தெரியும். ஆனா நீ இப்படி ஒரு காரியத்த பண்ணுவ அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்டா நீ இப்படி ஒரு காரியத்த பண்ற?" அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாருங்க, நான் அப்படி என்ன பண்ணேன்" அப்படின்னு. ஊர் தலைவர்கள் அந்த வீடியோவ காமிக்கிறாங்க. காமிச்சு, "நீ தான் இந்த சிலைய எடுத்த அப்படிங்கிறது அப்பட்டமா இதுல ரெக்கார்டா இருக்கு. இதுக்கப்புறமும் நீ என்ன பேச போற? அந்த சிலைய எடுக்கல அப்படின்னு இன்னும் பொய் சொல்ல போறியா? மரியாதையா வந்துட்டு அந்த சிலை எங்க இருக்கு அப்படிங்கிறத இப்பயே சொல்லிரு. இல்ல நீ தான் அம்மனோட கோவத்துக்கு ஆளாகுவ" அப்படின்னு. இத கேட்டதும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. முத்து சிவனாண்டிய பார்த்து, "மவனே அந்த சிலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிருவேன்டா. இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்குள்ள." அப்ப ஹீரோ நேரா சிவனாண்டிய பார்த்து, "இங்க பாரு. இப்ப நீ சொல்ல போறியா? இல்ல ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உன்னை வெளுத்து கட்டணுமா?" சிவனாண்டி சொல்றாரு, "சிலை எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். கோவிலுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்குல்ல, அந்த குளத்துக்குள்ள அம்மன் சிலைய நான் கல்லு கட்டி இறக்கிட்டேன்." இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. "அட பாவி, ஏன்டா நீ இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ண? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவனாண்டிய வெளுத்து கட்டுறாங்க. அப்புறம் ஊர் தலைவர்கள் நேரா குளத்துக்கு போயிட்டு அங்க குளத்துக்குள்ள இருக்கிற அம்மன் சிலைய பத்திரமா வெளியில எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, "எனக்கு இவன் ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சு. அதனால தான் நான் சிசிடிவியை வச்சேன். அதே மாதிரி இவன் வசமா சிக்கிட்டான்" அப்படின்னு. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, "தம்பி நீங்க மட்டும் இதை கண்டுபிடிக்கல அப்படின்னா அம்மன் சிலை எங்க போயிருக்கும் அப்படின்னு இங்க யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும். நல்ல வேளை தம்பி, எப்படியும் இந்த அம்மன் சிலையை கண்டுபிடிச்சாச்சு. இவனால ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பெரிய பாவத்துல அடங்க பார்த்தோம். நல்ல வேளை காப்பாத்திட்டீங்க தம்பி" அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி, அம்மன் சிலையை மறுபடியும் எடுத்துக்கொண்டு போய் வச்சு அம்மனுக்கு தேவையான பூஜைகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர்களும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் சிலையை பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு அதற்கு பூஜை பண்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.